நீ கேக்குறதே ஏதோ என்ன சின்னம் இல்லாம எப்படி எதிர்கொள்ள ஏதாவது ஒரு சின்னம் இருக்கும்ல. விவசாயி சின்னம் இல்லைன்னா போட்டி போட முடியும். எல்லாரும் விவசாய சின்னத்தை வச்சுதான் எது வந்தாலும் இது முதல்ல இந்த விவசாயி சின்னம் அது கண்ணா கிசான், அது விவசாயின்னு பேர் வச்சவன் நான் தான். அந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது, அது கோடு போட்டு அதுக்கு திருத்தி சரி பண்ணவன் நான் தான். அது சின்னத்தை வச்சு சின்னமும் ஒரு வலிமைன்னு வச்சுக்கிட்டா கூட கொண்டு போய் சேர்த்தது நாங்க தான். அது இதுல இருக்கிற உண்மை நிலவரத்தை பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஊடகவியலாளர்கள். ஒரு விழுக்காடு சட்டசபை அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தா அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்கு, விதி இருக்கு. இப்ப எனக்கு அவசரமா நீங்க வட மாநிலத்துல இந்த சின்னத்தை ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்துருந்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இவர் பிஜேபியில இருந்து பிரிஞ்சு சென்றிருக்காரு. இவர் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். வீர ராகவ ரெட்டியோ ஏதோ ஒரு பேரு. அவரு கடந்த 21 தேர்தல 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. 71 வாக்கு வாங்கியிருக்காரு. அவரு எரிகாற்று உருளை சின்னத்துல, சிலிண்டர் சின்னத்துல. இப்ப எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றுட்டேன். அதை கவனிக்கல. 6 மாசத்துக்குள்ள அந்த சின்னத்தை கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்கு தேர்தல் ஆணையத்துல. அப்ப நான் அதுக்குள்ள விண்ணப்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு. அவசரமா அது அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது? மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கல, மனுக்களை பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது, இப்ப எத்தனையோ கட்சிகளுக்கு இந்த சின்ன ஒதுக்கல. அண்ணன் வைக்கோல இப்பதான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்கறாங்க. அண்ணன் திருமாவளவன். அப்ப நீங்க சின்னமே ஒதுக்காத போது படக்குன்னு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது விவசாயின்னு நான் வச்ச பேரு, அது கண்ணா கிசான். அது அவர் என்ன பேர் வைப்பாரு கன்னடத்துலன்னு தெரியாது. அப்ப அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போ இதுல என்ன நுட்பமா பாருங்க, அவரு இந்திய கட்சியா ஒரு நேஷனல் பார்ட்டியா பதிவு பண்ணிருக்காருன்றாங்க. பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா அப்ப நானு நீங்க ரிஜிஸ்டர் பார்ட்டி தான், ரெகக்னைஸ்டு பார்ட்டி இல்லைங்கிற. அவன் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான், அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த? கர்நாடகால நிக்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று உள்ள தான் வாங்கி சிலிண்டர் தான் வாங்கிருக்கு. அப்படி ஆந்திராவில நிக்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டர், கேஸ் ஸ்டவ், அது வாங்கியிருக்கு. அப்படி ஒரு கட்சிக்கு 3 சின்னம் அப்படி கொடுத்த? இது எந்த விதியில இருக்கு கேட்டா முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க. முதல்ல வந்தா வாங்கி வை மனுவை. நாங்க விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கல. கேட்கிறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்தவனு கொடு. அதான தர்மம், அதான அறம். நான் 6 தேர்தல் போட்டிட்டு இருக்கேன். சட்டசபை, பிறகு உள்ளாட்சியில 2 கட்ட போறோம். இது இடைத்தேர்தல், பை எலெக்ஷன், லோக்கல் பாடி, எல்லாத்திலையும் நான் போட்டிட்டு இருக்கேன். பாராளுமன்றம் எல்லாத்திலையும் போட்டு, நாடாளுமன்றம் போட்டிட்டு இருக்கேன். 7 விழுக்காடு தொட்டிருக்கேன். நீ 8 விழுக்காடுக்கு மேல போனாதான் ரெகக்னைஸ்ங்கிற. நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற. நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றிருப்பல, ஏன் தூக்குன? நான் எளிய பிள்ளைகள் நாங்க போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொருத்தண்ட கொடுக்குறேன். நீங்க எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க. அவன் போட்டியிட மாட்டான். அந்த சின்னத்துல போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் 100-200 ஓட்டுக்கு மேல போக மாட்டான். ஏன் கொடுக்குறப்போ? என்னை சிதைக்கணும், என் வாக்கு விழுக்காட்ட குறைக்கணும் தானே நீங்க பண்றீங்க. அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லையா? இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? கர்நாடகாவில் இருக்கவங்க தலைவர் PL சந்தோஷுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லையா? ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு, ஏன் குஜராத்தில் கொடுக்கல? 1/2 கிலோமீட்டருக்கு கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்ல, கடிதத்தாள் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? சின்னத்தை விடு, நியாயத்தை பேசு. ஏன் கொடுத்த நீ? இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்கல, அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம்? எதுக்கு சின்னம்? எதுக்கு கொடுத்தீங்க? இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க. வரி கட்டணுங்கிறீங்க, டாக்ஸ் காட்டியிருக்கணும். நாங்க 3 முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்க காட்டியிருக்கோம், கணக்கு காட்டியிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம். அவர் பொதுக்குழு கூட்டியிருக்காரா, அவர் காட்டியிருக்காரா, நிர்வாகி காட்டியிருக்காரா, இல்ல வரி கட்டியிருக்காரா? ஒன்னும் இல்லாதவருக்கு எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கணும்? எப்படி? இது அநீதி. இதை விட்டுட்டு இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல வர எப்படி நாட்டு. முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சா வழக்கு போடுவேன். எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்துல இருந்து தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த? ஒரு தேர்தல் நிக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த?
நான் கேட்டபோது மயில அது தேசிய பறவைன்னு, இது தேசிய மலர். எப்படி கொடுத்த ஒண்ணு தேசிய மலரா இதை வை, சின்னத்தை எடு, இல்ல சின்னமா அவருக்கு கொடு, தேசிய மலரா வேற வை, ரோஜா, மல்லிகை, கனகாம்பரம், ஏதோ ஒன்ன வை, காலிஃபிளவரை கூட வை. ஆனா நீ எடு. இது அநீதியா இல்ல? நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும்? ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர், தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது? இதன் ஜனநாயகமா? ஒரு சின்ன பைய ஒண்ணு கிடையாது. திமுக எத்தனை வருஷம் ஆன கட்சி? அதிமுக எவ்வளவு? பிஜேபி என்ன இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சிய 100 ஆண்டத்தோட போது எவனோ ஆரம்பிச்சவன், எவனோ உருவாக்குனவன். தம்பி, இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு, நானே மண்ணை குலைச்சு, செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம். இது அப்படி கிடையாது. நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க, அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு, இவர் கூட்டணி தேடி அலை. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி, பெரிய கட்சி நான் தான். 40 தொகுதியிலையும் போட்டிடுறேன், 234 போட்டிடுறேன். அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க. அல்லாடுறீல மக்களை சந்திக்கிறதுக்கு, மக்களை போய் மக்களை நம்பி நிக்க ஒருத்தருக்கு துணிவு இல்லை. இன்னும் யாரு எந்த பக்கம் போறான்னே தெரியல. நோட்டு பேரன், சீட்டு பேரன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், ஐயா விஜயகாந்த். அவர் 234 போட்டாரு, பாராளுமன்றத்தில் 40 தொகுதியில போட்டார். அதுக்கப்புறம் நான் தான். இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க 2014. வேற யாருக்கு துணிவு இருக்கு கேட்டா? என்னை அதர்ஸ், இவருக்கு 18, இவருக்கு 22, அவருக்கு 42, 38 விழுக்காடு இதர கட்சிகள். இதர கட்சி யாரன்? என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்றதுக்கு அவ்வளவு தீண்டாமை இருக்கு உங்களுக்கு? அவ்வளவு வெறுப்பு இருக்கு கேட்டா? ஒருத்தர் இல்ல, ஒரு நல்ல கட்சியே வரல, நல்ல அரசியல் வர விடணும் இல்லையா? விடணும்ல. வந்து நிக்கிறான், சண்டை போடுறான், போராடுறான்னு. இந்த கட்சிகள் 3ஐயும் பாரு, தனிச்சு நிக்கிற ஒருத்தனையும் பாரு. நான் யாரு? அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்லுங்க. சீமா நிக்கிற இடத்துல நிக்க முடியுமான்னு கேளுங்க. அப்ப நீ ஆண் மகன் நில்லு, நிச்சிங்க சொல்லு பாப்போம். எடப்பாடி நிக்க சொல்லுங்க, இல்ல ஸ்டாலின் சொல்லுங்க பாப்போம். இது நான் என் கட்சி, நான் இப்ப அவரே பேசி பேட்டி கொடுக்கிறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்து, ஏங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க. தமிழிசை நிக்கிறாங்களா, நிர்மலா சீதாராமன் நிக்கிறாங்களா, அண்ணாமலை நிக்கிறாரா தெரியாது, யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும். அப்புறம் நீங்க தலைவர்ன்றீங்க. இங்க எந்த இடத்துல யார் நிக்கணும் நான் முடிவு எடுப்பேன். ஏன்னா என் கட்சி, அது உங்க கட்சி இல்ல. உங்க முதலாளி வேற எங்கேயும் இருக்காரு. நீங்க ஒரு மேனேஜர், தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி. அதுக்குள்ள அது இதுன்னு சின்னத்தை எடுத்துட்டா எங்க ஊர்ல சொல்லுவா, சீ போலிச்சிட்டா கல்யாணம் நின்றுமான்னு. 5-6 தாலியை கட்டி விட்டுருவாங்க. நாங்க அப்படிப்பட்ட ஆளு. சின்னத்தை எடுத்துரு. எனக்கு எந்த கழுதை கொடுப்பியா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொடுப்பியா, குண்டூசி கொடுப்பியா? அது ஒரு நீதிபதி கிட்ட பேச்சு இல்லையே. நான் சோசியம் கேட்டு வரலையே, நீதி கேட்டு தான் வந்திருக்கேன் தம்பி. அவரே ஒரு பார்ட்டி, அவரே ஒருத்தர சேர்த்திருக்கு அந்த வீரர் ரெட்டி. அவரை ஏன் அவரு அழைக்கல? அவர் சொல்றாரு, நான் இந்த சின்னமே கேட்கலங்க, அவங்களா கொடுத்தாங்கன்னு சொல்றாருல. அதை ஒரு தடவை சொல்லுவார்ல. விவசாயி சின்னத்தில் இருக்கல, என் எண்ணத்தில் இருக்கு. உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி. நானே விவசாயி, நான் தான் சின்னம். என்ன ஏதோ ஒண்ணு நீங்க கொடுத்தானே தீரணும். ஆனால் நான் சண்டை போடுறேன், நீதிக்காக சண்டை போடுறேன். இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு எடுத்து நீ யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுப்பேன்னா இப்படி. இப்ப எங்க ஐயாவுக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்னம் வந்து அங்கீகாரம் ரத்தாயிருச்சு. ஆனா கேட்டவொடனே மாம்பழத்தை கொடுக்குறீங்க. அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே. நானும் அங்கீகாரம் இல்லாத கட்சி, எனக்கு அதை கொடுத்துருக்கணும், முன்னுரிமை கொடுத்துருக்கணும் இல்ல. நான் இல்லைன்னா தான் நீ அவருக்கு கொடுக்கணும். அவர் முதல்ல மனு கொடுத்துட்டாரு. முன்னாடி வந்தவனுக்குன்னா ஆட்சியாளர் உமர் என்ன சொல்றாரு, முதல்ல ஒருத்தன் வந்துட்டான்னா, ஒரு கண்ணும் போச்சு என் கண்ணை கெடுத்துட்டான்னா உடனே தீர்ப்பை சொல்லிடாதரா. அவன் யார கண்ணை கெடுத்தான்னு சொன்னானா அவன் வரும்போது அவனுக்கு 2 கண்ணும் கூட இல்லாம இருக்கலாம்ங்கிறாரு. நீ முதல்ல கொடுத்தவனுக்கு எடுத்து கொடுத்துட்டா. இப்ப வரைக்கும் பிச்சை எடுத்து லட்சக்கணக்கான சோறுட்டி வச்சுட்டு ஒட்டாம இருக்கவங்க சின்னம் இல்லாம, இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்துல? ஒரு எளிய மகனை ஓட விட மாட்டீங்களே. நீங்க எல்லாம் கொளுத்த திமிரோடு பணத்தை கொண்டு அங்கங்க வச்சுட்டாங்கிறீங்க. ஒரே ஆளு நானே வேட்பாளர் தேர்வு பண்ணும், நானே எல்லாம் இது பண்ணும், சின்னத்துக்கு சண்டை போடணும். நீங்க கேட்டா வீர மாதிரி வீரி சம்பம் வச்சுக்கிறதா.
வெறுங்கையோட நிக்கிற என்னை கொல்றதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வருது. பைத்தியக்காரத்தனம். என்ன சின்னம்னாலும் போடுவேன், எனக்கு ஒரு இது கிடையாது. ஆனால் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, பதில் சொல்லு, ஏன் கொடுத்தாயின்னு சொல்லு. முன்னாடி வந்துட்டான்னு சொல்றதை நீங்க இருக்கிறீங்களா? வந்தா அந்த மனு வாங்கி வச்சுக்க. தேர்தலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அவனுக்கு சின்னம் கொடுத்த? ஒரு கட்சிக்கு 3 சின்னம் எப்படி கொடுத்தாயின்னு கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா? எப்படி கொடுத்த? அவர் போய் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்கன்னு அவருக்கு நிக்க, எங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து நிக்கிறீங்களா? எப்படி நான் எங்கிட்டு போய் நிக்கிறது? நாளைக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து, டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுன்னு பார்த்து, நீதிமன்றம் எனக்கு சின்ன வருது வரல, நான் சண்டை போடுறேன்ல, இது பாக்குறவனு திரும்ப ஆமா இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்லை. இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு போயிருச்சு சின்ன, ஐயோ. பல பேரு நான் சாகிறதுல சந்தோஷப்படுறேன், ஆனா உங்களெல்லாம் சாகடிக்காம செத்துருன்னு நினைக்கிறீங்களா? நக்கல் உங்களுக்கெல்லாம் நையாண்டி. உங்களுக்கும் உங்க புள்ள வீட்டுக்கும் சேர்த்தாண்டா நான் போராட்டிருக்கேன். பைத்தியக்காரப்பல் டே, உங்களுக்கும் சேர்த்தா நான் போராட்டிருக்கேன். எனக்கு வந்ததை நான் தாண்டி நிக்கிற ஆண்மையும் வீரத்தையும் என் தலைவன் எனக்கு கொடுத்துருக்கான், துணிவை எனக்கு கொடுத்துருக்கான். உங்களை மாதிரி உட்கார்ந்த இடத்துலயே பேசி பிழைக்கிற கோழைகள் இல்லை. நான் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அப்படி பேசுறவன் இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று பேசுறவன். ஏதாவது சொல்றது சின்னம் போயிருச்சுன்னா அவ்வளவுதான் போய் படுத்துருவோம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில பேச்சு முத்துன்னு ஒரு வேட்பாளரை நியமனம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் மாறுறாங்க, நியமிக்கிறீங்க. இப்போ வேட்பாளர் மாத்து அதே எனக்கு தெரியாத செய்தியெல்லாம் உனக்கு தெரியுது. யாரு நீ நியமிச்சிருக்கியா கலைஞர்? தகவல் வருது, தகவல் தானே வருது. சரி நிறுத்தினா என்ன உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு கேள்வி வருது. பேச்சு முத்த உனக்கு தெரியும்? இருடா அண்ணன் கேட்கிற பேச்சு முத்த தெரியுமா உனக்கு? தெரியல களஞ்சியத்தை தெரியுமா தெரியாத? அப்ப அதான் யுக்தி. இப்ப தமிழ்நாடு விழுப்புரம் எனக்கு சொந்தம் இல்ல. வேட்பாளர் களஞ்சியத்துக்கு தமிழ்நாடு சொந்தம் இல்ல. இது ஏன் நாடு. தம்பி அண்ணாமலைகிட்ட போய் கேளு, என் நாடு என் மக்கள்னு போட்டு நீங்க பயணிக்கிறீங்களே, எது உங்க நாடு எது உங்க மக்கள்னு நீ கேளு. தம்பி அண்ணாமலைகிட்ட இந்த ஊடகவியலாளர் கேளுங்க, எது உங்க நாடு என் நாடு என் மக்கள்னு நீங்க எப்படி போடுறீங்கன்னு கேளுங்க. என் நாடு என் மக்கள்னு சீமான் போடும்போது தமிழ் தேசியம், அது பாசிசம், அது சாவனிசம், அது செப்பரட்டிசம், இதெல்லாம் பேசுனீங்கல்ல. இப்ப என் நாடு என் மக்கள் நீங்க எப்படி போடுவீங்க? இதே என் நாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாலாம் நடப்பியல இல்ல? உங்க தலைவர் இருக்கிற குஜராத்ல தம்பி அண்ணாமலை நடக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இதே என் நாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகால நீங்க அங்க அதிகாரியா இருந்திருக்கீங்க, நடக்க முடியுமான்னு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப என் நாடு என் மக்கள் நீங்க வச்சு ஓட்டு கேட்கறது எனக்கா உங்களுக்கா? என் அரசியலுக்கு தான் நீங்க வாக்கு கேட்கறீங்க. அதுதான் தமிழ் தேசம், அதுதான் தமிழ் தேசியம். என் நாடு என் மக்கள், நாங்கெல்லாம் உங்க மக்கள். எங்க மக்களுக்கு நீங்க செஞ்சது என்ன? கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, மீத்தேன் ஈத்தேன், இந்த வளக்கொள்ளை, லஞ்சம், ஊழலையே பேசிருக்கிறீங்க. இன்னும் அது ஒழிக்க முடியாததா? அது சீர்திருத்த முடியாதா? சரி செய்ய முடியாதா? செய்ய முடியும்ல. ஆனால் வளர்த்த மலையை மணலை நீங்க உருவாக்குவீங்களா? ஐயா மோடி கையெழுத்து போட்டார், ப்ளீஸ் மலையை கொஞ்சம் கடன்னு வளருமா? என்ன விட்லாச்சாரியார் படம் அது? மந்திர கொலை காட்டின மலை உருவாக, இந்திய மலையை எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு, மேற்கு தொடர்ச்சியே கொஞ்சம் தொடரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன் அதை பத்தி நீங்க எந்த தலைவரும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க கோயிலுக்கிட்டே இருக்கீங்கள, குடிசைக்கு எப்ப வருவீங்க? சாமிகிட்டே நிக்கிறீங்களா, பூமிக்கு எப்ப வருவீங்க? எப்ப வருவீங்க நீங்க? முதல்ல அவர்கிட்ட கேளுங்க, எங்க ஐயா எடப்பாடி கிட்ட கேளுங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இதான் 15 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன். அது தமிழ் தேசியம்ங்கிறீங்க. எல்லா திராவிட கட்சிகளும் பாருங்க, நான் பேசுற அரசியல பேசுது, ஓட்டு எனக்காக கேட்கிறாங்க. அம்மா கனிமொழின்னு சொல்றாங்க, தமிழுக்கும் தமிழருக்காம யாரு போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அவங்களுக்கு எனக்கு தவலை செய்யறாங்க. இப்ப தம்பி அண்ணாமலையில இருந்து ஐயா எடப்பாடியில இருந்து அம்மையார் கனிமொழியில இருந்து வாக்கு கேட்கறது நாம் தமிழர் கட்சி எனக்கு தான். அதனால இந்த கோஷங்களை மாத்திராதீங்க, இந்த முழக்கங்களை தயவு செய்து. என் நாடு என் மக்கள், சரிதான். அப்ப இது நம்ம முழக்கத்தை தான் வச்சு தம்பி நடக்கிறாரு, நமக்கு தான் நடக்கிறாரு. தானே நெல்லை தொகுதி வேட்பாளர் சத்யா அவர்கள் நேற்றைய பிரச்சாரத்துல இன்னமும் விவசாய சின்னத்தை வச்சுதான் வாக்கு கேட்கறாங்க. இப்போ புதுசா ஒரு சின்னம் வருகிற பட்சத்துல எங்களுக்கு அதான் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, வாங்கலாம் கிடைக்குமோன்னு. கடைசி உயிர் திலி வரைக்கும் போராடுறவன் தானே வீரன், நம்புறேன். இல்லைன்னா இல்ல, எனக்கு தரல, அவ்வளவுதானே.
இப்போ கடைசியா நிறைய இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் அமைப்பு கூட குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது நாம் தமிழர் கட்சி தலைவர் அதாவது ஒருங்கிணைப்பாளர் உங்களை நெருங்கவே முடியல, ஜாதி அரசியலா மாறி குடும்ப அரசியலா மாறி அவர் நெருங்க முடியலன்னா எப்படி நான் நெருப்பா இருக்கேன்னா வர முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை தூர வைக்க கடைசியாக நடந்து கொடுத்துட்டு பாருங்க. நான் உட்காந்துருக்க பக்கத்தில் உட்காந்துருந்தேன் தங்கச்சி. அவருக்கு பாராளுமன்றத்தில் நிற்க இடம் கேட்குறாரு, சத்தியம் பேசுகிறான்னு அவர் கொடுக்க முடியாது. ஏன்னா அவரால் 6 தொகுதியில் போய் அவரால் உழைக்க முடியாது. அவர் உடல் நலன் கருதி தான் வேணாயான்னு நான் சொன்னேன். அவர் என்னை இடைமறிக்கிறார், என்னை கொடுக்கணும், என்னை கொடுத்தே ஆகணுன்ற. அப்படி உழைக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு நான் மேடையில் 2021 வாக்கு கேட்கும்போது உறங்கிட்டார். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? எடுத்து போட்டே நசிங்கப்படுத்தினீங்க. அவர் உடல்நலம் கருதி தான் சொன்னேன். 6 தொகுதியில் ஒரு தொகுதினா நீங்கள் 26ல் நிற்கிறாருன்னா கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் போயிட்டு நெருங்க முடியல, அருங்க முடியல, இது பண்ண முடியல, அடுத்த நாளே பிஜேபி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க பிஜேபி போடுறது. அப்புறம் இதை பேசிட்டுருக்கிறது என்ன இருக்குது? இது நான் செய்கிற ஒரு சேவை தானே தங்கச்சி. இப்போ நிறைய வலையொலிகள் வந்துருச்சு, ஊடகங்கள் வந்துருச்சு, உங்களுக்கு பேட்டி கொடுக்க ஆள் இல்லை, தவிக்கிறீங்க. அப்போ நானே ஒரு 4-5 பேர் அனுப்பி போப்பா போய் பேட்டி கொடுப்பா போப்பா ஓ. நீங்கள் சீமானை திட்டின சீமானை பற்றி செய்தி இல்லைனாலே வலையொலியில் என் படத்தை ஏன்படுறீங்க. அப்போ தான் திறப்பான். உண்மையா இல்லையா? நானே பார்த்து இதில் ஒன்றுமே இல்லையே, நம்மளை எதுக்கு போட்டாங்க பேசிட்டு போண்டிதானே. வட்டியில எப்ப தெரியுது சாதிய பாகுபாடு? சாதிய பாகுபாடு எப்ப தெரியுது? வேட்பாளர் தேர்வுல சாதிய பாகுபாடு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? இப்ப நான் வண்ணாருக்கு இடம் கொடுக்கணும், ஒரு மருத்துவர் குலத்துக்கு இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தா சாதிய பாகுபாடு வந்துருதா? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க. 2016ஆம் ஆண்டு நாங்கள் முதல்ல 22 தொகுதி பொது தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறுத்தின ஒரு கட்சி. வண்ணாருக்கு, குயவருக்கு, குறவருக்கு, முடிதிருத்துற மருத்துவ குலத்துக்கு தேர்தல் எண்ணிக்கை இடம் கொடுத்தா ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க. நீங்க என்னை பேச வைக்கிறீங்க திரும்ப திரும்ப சொல்லி. இத்தனை 5 வருஷம் 6 வருஷம் நீங்க 2019 தேர்தலில் நின்னீங்க பாராளுமன்றத்தில். அப்ப சாதி தெரியலையே. சீட்டு கொடுத்தா சாதி தெரிஞ்சிருக்காது, சீட்டு கொடுக்கலன்னா சாதி வந்துடும். இது என்னது கொடுமை? இது ஏதோ அவர் சொல்ற வெளியில போறவன் தம்பி, இந்த மரத்துல இருந்து ஒரு இலை விழுகுது பட்டுன்னு சிலன்னு சத்தம் போட்டு தான் விழும், சும்மா விழாதுல்ல. அதெல்லாம் தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுசுயா சீமானை நாடு கட்டுறாங்க. அனுஷியானா அந்த ராஜீவ்காந்தி கொலை அதானே? இந்திய ராணுவத்தை அந்த அம்மாட்ட போய் சொல்லுங்க, இருங்க, அந்த அம்மாட்ட சொல்லுங்க, பாஸ்போர்ட்டை கொடுங்க, அவரே போயிடுவாரு. அது ஒரு பைத்தியக்காரி பூன்னு போயிட்டு அவள் காயம்புட்றியே. ராஜீவ்காந்தி எங்களை 26,000 மக்களை கொன்றாரு. பதில் சொல்லுமா அந்த அம்மா? சரியான பெண்மகள் என்னோட தர்க்கம் செய்யுமா? நீ வாங்கி தின்ற சம்பளத்துக்கு இவ்வளவு விசுவாசம் கேட்கிற? காட்டுற நீ தூய தமிழ் தாயின் மார்ல பால் குடிச்ச பிள்ளைங்க. நாங்க விளையாட்டு காட்டிக்கிட்டு கூடாது. ராஜீவ்காந்தி கொண்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டு என்ன சின்னத்தம்மையும் பெரியத்தம்மைனா? அதே ராஜீவ்காந்தி எங்களை 26,000 மக்களை கொண்டு என் இனத்தை கொண்டு நாட்டை சுடுகாடாக்குனது அவர் தானே. அவர் போட்ட ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தத்துல தான் போரே தொடங்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெரிய பெரிய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் என்னோட ஒரே தொலைக்காட்சியில வாதம் செய்யுங்க பார்ப்போம். சும்மா அடையாளம் என்னை பேசுறதுனால, இப்ப நான் அந்த அம்மா பேசுறதுனால நீ அதை போட்டு நான் தான் அனுஷியா அப்படின்னு. தம்பி, தெருநாயின் வேலை அந்த தெரு வரைக்கும் தான் தம்பி அது குலைக்கிறது. தேச விடுதலைக்கு போராடுறவன் தெருநாயின் கொலைக்கு பயப்பட முடியாது. அதுக்கு பயந்துக்கிட்டு பொருட்படுத்திக்கிட்டு வேண்டியதில்லை. அந்த தெருநாய் குலைக்கு அந்த தெரு வரைக்கும் தான் திரும்பி ஓடிடும். அதெல்லாம் நீங்க இந்த கேள்வியா நீ கேட்கக்கூடாது. அது அப்பப்ப பேசுவாங்க. இதுலதான் வர முடியும், தேர்தல் வர முடியாதுன்னு தெரியுறதுனால தமிழ்நாட்டுக்குள்ள சும்மாவாவது வந்து போவோம். எங்க ஊர்ல சொல்லுவான், தம்பி நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் ஜெயிக்க முடியாது ராஜா. எங்க குன்னக்குடிக்கு எங்க ஊர்ல சொல்லுவா, குன்னக்குடி எங்க ஊர் தானே, குன்னக்குடிக்கு நீ அன்னக்காவடி எடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுமா யார் கபடி விளையாடும்போது. அது மாதிரிதான் நான் சொல்றேன். தூத்துக்குடியில நாங்க செத்து விழுகும்போது பார்க்காத நீங்க, இவ்வளவு வெள்ள சேர்த்து பார்க்காத நீங்க, இப்ப எதுக்கு ஓயாம முடியுங்க? நடைபயணத்தின் நிறைவு எங்க தம்பி நடந்தாரு? எங்க அண்ணன் வைகோ நடந்தாருன்னா நடந்தார். அவர் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரை, கோட்டை வரை நடந்தார். நீங்க நடந்தீங்களா? அது ராகுல் காந்தி காலையில 1 மணி நேரம் வாக்கிங், மாலையில 1 மணி நேரம் வாக்கிங், நடைபயிற்சி. அதுக்கு போய் இதெல்லாம் நடைபயணம்னா
ஆந்திரால ராஜசேகர ரெட்டி நடந்தாரு, மாசத்துவும் நடந்தாரு, அண்ணன் வைகோ நடந்தாரு. நீங்க நடந்தாலும் நடைன்னு சொல்லக்கூடாது, சும்மா ஏதோ